இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இப்போ ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நேரம் தான். 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றதுனால எல்லா இடத்திலையும் இருந்த தடைகள் முழுமையாக நீங்க போகுது. குழந்தை பிறப்புல இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக விளக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கோச்சார நிலவரப்படி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுக்கு தான் வெளிநாட்டு வேலை அப்படின்றது உறுதித்தன்மையோட இருக்கு. அடுத்தடுத்து ஒரு நல்ல வளர்ச்சியை இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதத்துல இருந்து பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு வரக்கூடிய 6 மாதங்கள்ல இருக்கக்கூடிய வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளினுடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த வருட கிரகங்கள்ல குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சியாக போறார். இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சியாகப்பட்ட அந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு திடீர் மாற்றங்களை வேலை அமைப்புல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்க போகுது. 6 மாதத்துல இறுதியாக ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சி, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. ஒரு ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒரு மறைவு கிரகங்களாக, ஒரு நிழல் கிரகங்களாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. அதனால அதனுடைய முக்கியமான பெயர்ச்சி வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போகுது. இந்த 3 பெயர்ச்சிகள்லையும் எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது, ராஜயோகத்தை கொடுக்க போகுது, முழுமையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை, இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு வாழ்க்கையை விட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போக ராசி என்பர்கள் யாரு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த வரக்கூடிய 6 மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் ஜூன் மாதம் பெயர்ச்சி ஆகிறார். இந்த 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம், மகிழ்ச்சி ஸ்தானம்னே சொல்லலாம். 11ஆம் இடத்துல ஒரு கிரகங்கள் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகரும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிச்சு வெளியில வரக்கூடிய ஒரு ஜாதகராக தான் இருப்பாங்க. அந்த 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதுல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இப்போ ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நேரம் தான். 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றதுனால எல்லா இடத்திலையும் இருந்த தடைகள் முழுமையாக நீங்க போகுது. இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுடைய 3ஆம் இடத்தை அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலை இடமாற்றம், அடுத்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் கூட, அதாவது உடன்பிறப்புகள் கூட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த கன்னிராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். இதனால இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெளியிடத்துல மிகவும் ரொம்ப ஜோவியலா பேசக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். இவர்களை சுற்றி ஒரு நண்பர்கள் கூட்டம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு 10 பேர் நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இவர்களுக்கு எதிரிகளாக இருப்பாங்க. அந்த நண்பர்களை விட அதிகப்படியாக எதிரிகளை சம்பாதித்து வைத்தவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள் தான். ஆனா அந்த எதிரிகள் கூட்டத்தை இவர்களால கண்டுபிடிக்கவே முடியாது, ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. யார் எதிரி, யாரு நண்பர்கள், யாரு நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க, யாரு நமக்கு அகெயின்ஸ்டா டிராவல் பண்ணுவாங்க அப்படின்றத இவர்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இவர்கள் எல்லார்கிட்டையுமே ரொம்ப பிராங்கா, அதாவது வெளிப்படையாக பழகக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இதனால இந்த இடத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள், கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உடன்பிறப்புகளோடு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் இருந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோர்களோடு உடன்பிறப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கன்னிராசி என்பர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியாகலாம் சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 5ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை தடை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதகருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அந்த குழந்தை பிறப்புல இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக விளக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த குழந்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த குரு பகவான் இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். சில பேர் பார்த்தீங்கன்னா IVF
ஐவிஎஃப்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த செயற்கை கருத்தரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வாடகை தாய் மூலமாக கூட ட்ரை பண்ணியிருப்பாங்க. எந்த விதமான ஒரு பாசிட்டிவான சில விஷயங்களும் நடந்திருக்காது. இது எல்லாமே இந்த 6 மாதத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். நிறைய பெண்களுக்கு, கன்னிராசி பெண்களுக்கு அவர்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த சில பிரச்சனைகள், சில நீர்க்கட்டிகள் இருக்கும். அடுத்து பிசிஓடி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த 6 மாதத்துல முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறதுனால இந்த ஜூலை மாதத்துல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை ரீதியான நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஆனா அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஏன்னா இந்த இடத்துல அந்த குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ர சனியை பார்க்கிறார். அதனால வேலை பாதிப்பு இருந்தாலும் அடுத்து வேலை பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் இம்மிடியட்டா, அதாவது அடுத்த வாரம் வேலை போகுதுன்னு தெரிய போகுது உங்களுக்கு, அதுக்குள்ளேயுமே நீங்க ஒரு வேலையை ரெடி பண்ணணும். அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் வருதுன்னா அந்த குருவினுடைய ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ரம் சில வேலை இடத்துல உங்களுக்கு பாதிப்பை கொடுத்தாலும் இந்த இடத்துல அதற்குண்டான நிவர்த்தியையும் அந்த குரு பகவான் முழுமையாக கொடுக்க போறார் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேலையில நல்ல நிரந்தரமாகுவதற்குண்டான ஒரு நேரம். அங்க பெரிய அளவுக்கு படிச்சிருக்கிறோம், அதாவது இங்க இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம், அங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சோம், அடுத்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிச்சிருக்கிறோம், நிறைய பெரிய படிப்பு படிச்சிருக்கிறோம், ஆனா ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறோம். இந்த மாதிரியாக உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய படிப்புக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரியான அந்த ப்ரொஃபஷனல் ஜாப் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதுக்குண்டான வேலை அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய கன்னிராசி என்பர்கள் என்னுடைய கிளையன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வியே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, உலகமே மிகப்பெரிய போராட்டத்தில் போயிட்டு இருக்கு மேடம், எங்களுக்கு எப்படி வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவர்களினுடைய ஜாதக ரீதியாக நம்ம சில அட்வைஸை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கோச்சார நிலவரப்படி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுக்கு தான் வெளிநாட்டு வேலை அப்படின்றது உறுதித்தன்மையோட இருக்கு. அதனால யார் யாரெல்லாம் இதுவரைக்கும் முயற்சி பண்ணாம இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாரும் தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்து ஒரு நல்ல வளர்ச்சியை இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதத்துல இருந்து பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் 11ஆம் இடத்திற்கு போக போறார். அதனால அந்த தொழில் ரீதியான வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது மெடிக்கல் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், கெமிக்கல் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா கமிஷன் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த கேது பகவான் டிசம்பர் மாதம் அந்த கேது பகவான் 11ஆம் இடத்திற்கு வர்றாரு. அந்த டயத்துல அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று 12ஆம் இடத்திற்கு வர்றாரு. அதனால தொழில் சார்ந்த அந்த தொழில் அமைப்புகள் உங்களுக்கு முற்றிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, அதுல மிகப்பெரிய ஒரு இழப்புகள், கடன் சார்ந்த சில விஷயங்களை நிவர்த்தி பண்றது, அந்த தொழில் செஞ்சு கைக்கும் வாய்க்கும் தான் உங்களுக்கு சரியா இருக்குமே ஒழிய அந்த தொழில் ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்து ஒரு டெவலப் பண்ணுவோம் அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்காது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தொழில் சார்ந்த மாற்றங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில தொழில் வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு கால நேரமாக தான் இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் 5ஆம் இடத்திற்கு வர்றார். அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அங்க புதிதாக தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நீங்க அந்த கன்சல்டன்சி தொழிலையோ கமிஷன் சார்ந்த தொழிலையோ எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. ஆக மொத்தத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வரக்கூடிய
வரக்கூடிய 6 மாதம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் வருமானம் ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய ராசி லக்னத்தை பொறுத்தும் உங்களுடைய திசாபுத்திகளின் அமைப்பு நீங்க பிறந்த உடனே ஒரு கட்டம் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த லக்னம், இந்த ராசி, இந்த இடத்துல குரு பகவான் இருக்காரு, குரு பார்வை இருக்கு, இப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்லாம் இருக்கும். அதை பொறுத்து இந்த கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு 100% அந்த வாழ்க்கை மாற்றம், திடீர் யோகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த 6 மாதம் இந்த ராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.